இந்த நாளுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பித்ரு தோஷம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன் இருந்தால் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் என்று சொல்வார்கள். எந்த முயற்சி செய்தாலும் அதில் அந்த முயற்சிக்கான விஷயங்கள் எதுவுமே சிறப்பாக இருக்காது. தடங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் தடங்கள் தான். என்ன பண்ணுறதுனே தெரியாது. தடைகளுக்கான காரணமும் தெரியாது. ஒரு லோன் கேட்டு போனால் அந்த லோன் எல்லாமே செலெக்ஷன் ஆகிருக்கும். கடைசியில் பார்த்தா கையில் காசு வராது. அது ஏதோ ஒரு ப்ராப்ளங்க, உங்களுக்கு அது எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த பித்ரு தோஷம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் ஒரு மன உடைச்சல் எப்போ என்னடா நமக்கு எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி ஒரு அவதூறு அவங்க மனசில் கிரியேட் ஆகி ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இதுக்கு என்ன தீர்வு பார்த்தீங்கன்னா, நாள் நட்சத்திரம் நேரம் பார் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. ஒரு நாள் நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு உரிய நட்சத்திரம் அதில் இருக்கணும், அந்த திதி ஒத்து போகணும், இதெல்லாம் கவனிக்கணும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுடைய கிழமை. பித்ரு காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரகன் யாருன்னா சூரிய பகவான். திதி தசமி திதி, வெற்றி தரக்கூடிய ஒரு திதி. விஜயதசமி அந்த மாதிரி தசமினாலே வெற்றின்னு அர்த்தம். வெற்றி தரக்கூடிய ஒரு திதி. நட்சத்திரம் திருவோணம். திருவோணம்னாலே அவங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம், மகாவிஷ்ணுவுடைய பிறந்த நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டரை கலந்து அது வெற்றிகரமான திதி என்று சொல்லக்கூடிய தசமி திதியிலே இணைகிறது. எந்த காரியத்தையும் வெற்றி வேணும். நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சால் அந்த பரிகாரத்தில் ஒரு புண்ணியம் வேணும். பித்ரு தோஷம் உள்ளக்காரர்கள் சூரியன் ஆதிக்கம் பெற்ற கோயில்கள், இப்போ சென்னையில் இருந்தாங்கன்னா ரவீஸ்வரர், கும்பகோணத்தில் இருந்தாங்கன்னா அந்த பகுதியில் உள்ள சூரியனார் கோவில், தலை ஞாயிறு கோவில், அந்த மாதிரி சூரியன் வழிபாடு செய்த சிவாலயங்கள் நிறைய இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தால் ராமேஸ்வரம், அந்த மாதிரி சிவாலயங்கள் சூரியன் சம்பந்தப்பட்ட கோவில்கள் நிறைய இருக்குது. ராமர் பூஜை பண்ண லிங்கங்கள் எல்லாமே சூரிய வழிபாட்டில் சேர்ந்த ஒரு லிங்கம் தான். ஏன்னா ராமர் பார்த்திங்கன்னா சூரியனுடைய நேரடி வாரிசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சூரிய குலம்னு சொல்கிறது. ரகுகுலம், ரகுனா சூரியன். அகத்தியர் பூஜை பண்ண லிங்கங்களும் பூஜை பண்ணலாம். சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற லிங்கங்கள், அகத்தியர் பூஜை பண்ண சிவலிங்கங்கள் எல்லாருமே. அகத்தீஸ்வரர், வால்மீகீஸ்வரர், அந்த மாதிரியான சிவன்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் ஆதிக்கப்பட்ட லிங்கங்கள். இந்த நாளில் பால்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்றது பால். இளநீர், சூட்டை தணிக்கக்கூடியது இளநீர். இந்த பாலும் இளநீரையும் வாங்கி சிவபெருமானுக்கு கால பூஜைக்கு அபிஷேகம் செய்வது. கால பூஜைனா 4 கால பூஜை செய்வாங்க. அதில் எதனா ஒரு காலத்துக்கு பூஜைக்கு தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு பித்ரு தோஷம் நீங்கி ஒரு இன்பமான சூழ்நிலை ஏற்படுகிறது. மனசோர்வு, உடல் சோர்வெல்லாம் நீங்கி சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல் உங்கள் தொழில் சார்ந்த துறையிலே நீங்கள் முன்னணி வைக்கக்கூடிய பாக்கியம், பேர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடியது தான் இந்த நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே சில நேரங்களிலே உங்களுக்கு பணியினுடைய சுமைகள் அதிகரிக்கக்கூடும். இன்னைக்கு காலையில் பொழுது பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு செல்கிற மாதிரி இருக்கும். ஒரே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சரியான நேரத்துக்கு உணவு அருந்தாதனால் பிரச்சனை. இந்த நாளிலே சரியான நேரத்துக்கு உணவு அருந்திவிடுவீர்கள். அதே போல் உங்களுக்கு சில நேரங்களிலே வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் சேரக்கூடும். அதனால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல லாபங்கள் சேரக்கூடிய நிலை. அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றி. சில நேரங்களிலே பெண் ஊழியர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நிலை. ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறைந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுகிறார். ரிஷபராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே லாபங்கள், ஆதாயங்கள், அதே போல் முயற்சியிலே ஒரு புதிய விஷயத்திற்காக ஆராய்ச்சி. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்களை பெறக்கூடிய நிலை. 2வது, உங்களது பணி நிமித்தமாக அரசாங்க சார்ந்த விஷயத்தினால் பிரச்சனை. சில நேரங்களில் நீங்கள் அரசாங்கத்தை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதன் மூலியமாக சில பிரச்சனைகள். நீண்ட நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் உங்களது ஆவணங்களை செக் பண்ணி சொல்லுங்க. அதாவது லைசன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு வண்டி ஓட்டி செல்றீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு போங்க. காரிய தடைகள் ஏற்படுகிறது. அதாவது என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை தடங்கல் பண்ணி விட்டுறோம். இந்த டைமிங்க்குன்னு நீங்கள் வைக்காதீங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போங்க. சரியான சுகுரான ஒரு நேரத்துக்கு செல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்தில் காரிய தடைகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளப்படும். மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல முயற்சி, ஆதாயங்கள், வெற்றி தரக்கூடிய நிலை. சில முன்னேற்ற காரிய தடைகள். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க. அந்த போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அதே வேலையை செய்து அதன் மூலியமாகவே
பொருளை ஈட்டக்கூடிய ஒரு நிலை. ப்ரொமோஷனுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத ஒரு நிர்பந்தம். உயரதிகாரியிடத்திலே உங்களது நேர்மையும் புகழும் பாராட்டப்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது ப்ரொமோஷனுக்கான தடைகள் இருக்கிறது. எனவே சரியான முறையிலே சிந்தித்து செயல்படுவது மிகவும் சிறப்பு. கடகராசினியர்களுக்கு பல்வேறு விதமான லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது முன்கோபத்தினால் சில பிரச்சனைகள், எந்த ஒரு நிலையிலும் உங்களது முன்கோபத்தினால் சில பிரச்சனைகள், சில லாபங்களும் ஆதாயங்களும் அதிகரித்து அதே போல பல்வேறு நிலையான மாற்றங்கள், சில நேரங்களிலே முயற்சியிலே சில ஈடுபாடுகள், அதே போல தெளிவான ஒரு மனநிலை இல்லாத ஒரு நிர்பந்தம், சில நேரங்களிலே ஆதாயங்கள் பல இருந்தாலும் வீண் விரயங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே தொழிலுக்கான விஷயங்களும் தொழில்நுட்ப கோளாறுகளால் சில பிரச்சனைகளுக்கு சில நேரங்களில் உடல் உபாதைகள், அதே போல தேவையற்ற நபர்களால் சில பிரச்சனைகள், உங்களது நண்பனும் பகைவனாக மாறக்கூடிய ஒரு நிலை. எனவே நண்பர்களிடத்திலே சில விஷயங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது. தொழில் ஸ்தாபனங்களிலே தொழில் சார்ந்த இடங்களிலே நீங்கள் கவனமாக இருந்து வாருங்கள். உங்கள் உயர் அதிகார இடத்திலே சற்று கவனமாக இருங்கள். சகோதரர் வழியிலேயே சில பிரச்சனைகள், ஆதாயங்கள் இல்லாத ஒரு நிலை. எனவே கவனித்து சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் இருந்து வந்தாலும் தந்தை வழி சொத்துக்களுக்கு சில நாட்களிலே பல்வேறு விதமான சிக்கல்கள் இல்லாமல் ஒரு நிலை. தந்தை வழி சொத்துக்களுக்கு நல்ல ஆதாயம். சகோதரிடத்திலே சில நேரங்களில் கருத்து வேறுபாடு, அதே போல முயற்சிக்கான விஷயங்களிலே சில தடைகள். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது சற்று சிந்தித்து செய்யுங்கள். அதே போல நல்ல லாபங்களையும் ஆதாயங்களும் பெறலாம். துளாராசினியர்களுக்கு நல்ல பொழுதுபோக்குக்கான விஷயங்கள், அதே போல எந்த ஒரு முயற்சியும் செய்யும் பொழுதும் பல்வேறு விதமான முயற்சிக்கான பாதைகள், வெற்றி தரமான விஷயங்கள், வெற்றி தரக்கூடிய விஷயங்கள், வெற்றி செய்திகள், அதே போல எந்த ஒரு முயற்சியும் சிறப்பாக செய்யக்கூடிய நீங்கள் நீண்ட நாட்களாக இழுவையில் இருந்த பல்வேறு விஷயங்களை சிறப்பாக முடித்து அதில் முடிசூடக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. விருச்சிகராசினியர்களுக்கு முழு முயற்சியாக ஈடுபடும் போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும், அதே போல சில நேரங்களிலே உயர் பதவியினால் உங்களது முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய நிலை, உயர் பதவிகளை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக செய்வது மிகவும் சிறப்பு. அதே போல் தேவையில்லாத நபர்களிடத்துக்கே உங்களது பதவி உயர்வுக்காக பணங்களை செலவு பண்ணாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களது முயற்சிக்கான செலவே உங்களது நல்ல ஒரு வெற்றிக்கான பாதையை தரக்கூடிய ஒரு நிலை. தனுசு ராசினியர்களுக்கு பூர்வீக சொத்து விவகாரங்கள் நல்ல முழு முயற்சியிலே ஈடுபடும் போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறுகிறது. பல்வேறு விதமான சூழ்நிலையிலே நல்ல லாபங்கள் ஆதாயங்கள் பெற்றிருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது முயற்சிகள் நல்ல ஒரு விதமான லாபத்தை தரக்கூடிய விஷயங்கள் தருகிறது. அதே போல எந்த ஒரு நிலையிலும் உங்கள் கவன சிதறல்களை ஏற்படாமல் என்று பார்த்து கொள்ளுங்கள். வெற்றி தரக்கூடிய விஷயங்கள், வெற்றிக்கான பாதைகளை வழிநடத்தக்கூடிய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறுகிறது. மகர ராசினியர்களுக்கு சிறந்த முயற்சியும் பல்வேறு விதமான லாபங்களும் ஆதாயங்களும், அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, எந்த விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை, முயற்சிகள், அதே போல் நல்ல லாபங்கள் ஆதாயங்கள், அதே போல பல்வேறு விதமான சுபகாரியங்களும் சுபிட்சமான விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு நிலை. எனவே எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலைகள், அதே போல முயற்சிக்கான லாப ஆதாயங்களும் சிறப்பாக அமைப்பது. கும்பராசினியர்களுக்கு முடிந்த அளவு உங்களது முயற்சியை வெற்றிக்கான பாதைக்கு கொண்டு செல்லுங்கள். ஏழை சனி இருந்தாலும் சில நேரங்களிலே கால் வலியும் உடல் சோர்வும் ஏற்படுகிறது. அதே போல வெற்றிகரமான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது கவனக்குறைவினால் சில பிரச்சனை, சகோதரர் வழியிலே லாபங்கள் இல்லாத ஒரு நிலை, கூட்டு தொழிலே சில பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யக்கூடிய ஆட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை தரக்கூடிய ஒரு நிலை. அதே போல் பார்த்திங்கன்னா டெலிஃபோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது தொலை தொடர்பிலே வேலை செய்யக்கூடிய நபர்கள், ஒரு விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் சூரியனோடு இணைகிறார். அதனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை பிறர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி அதன் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய ஒரு நிலை. மீனராசினியர்களுக்கு நல்ல ஆதாயம், பொருளுக்கான லாபங்களும், எந்த ஒரு முயற்சியை செய்யும் போதும் நல்ல லாபங்கள், அதில் ஏற்ற போல நல்ல ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுது. முயற்சியிலே நல்ல ஒரு விதமான ஆதாயங்களும், தோற்றத்திலே சில மாற்றங்களும், அதே போல்
சுக்கிரன் ராசி மண்டலத்தை அமைப்பதால் பல்வேறு இடங்களிலே அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றை விஷயங்கள்லாம் ஆர்வமாக வாங்கி அதன் மூலியமாக சில நேரங்களிலே பொருளை விரயம் செய்யக்கூடிய ஒரு நிலை. எனவே சற்று கவனமாக இருந்து பொருள் விரயம் செய்யாமல் இருந்து அதை சிறுசேமிப்பு செய்து வைப்பதே ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு கருதப்படுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்